திருத்தணி அருகே அம்மன் கோவிலில் சுமார் 50 ஆண்டுகள் பழமையான ஐம்பொன் சிலையை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பல கோடி ரூபாய் மதிப்புடைய சிலைகளை திட்டமிட்டு தூக்கியவர்கள் போலீசில் சிக்குவார்களா? ஐம்பொன் அம்மன் சிலையை திட்டமிட்டு தூக்கிய கொள்ளையர்களால் கிராம மக்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கைரேகை நிபுணர்களிடம் முக்கிய தடயம் சிக்கியிருப்பதாகவும் சிலை திருடர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. ஐம்பொன் சிலை திருட்டும் அரண்டு கிடக்கும் கிராமமும் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த முத்துக்கொண்டாபுரத்தில் உள்ளது பழமையான காக்காத்தம்மன் கோயில். 100 வருடங்களை கடந்தும் ஊருக்கு பொதுவாக இருக்கும் இக்கோயிலில் சம்பவத்தன்று வழக்கம் போல பூஜையை முடித்துவிட்டு கோயிலை பூட்டிச் சென்றனர். மறுநாள் அதிகாலை கோயிலை திறப்பதற்காக வந்தபோது கோயில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். மெயின் கேட் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. உடனே உள்ளே சென்று பார்த்தபோது 50 ஆண்டுகளாக காத்து வந்த பழமையான ஐம்பொன் சிலை மாயமாகி இருந்தது. இதனால் மனமுடைந்த கோயில் நிர்வாகத்தினர் ஊர்க்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஐம்பொன் அம்மன் சிலை திருட்டு தொடர்பாக விசாரணையை தொடங்கினர். அம்மன் சிலை வைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டு உடைக்கப்பட்டு எந்தவித தடயமும் சிக்காமல் திட்டமிட்டு சிலையை தூக்கியுள்ளனர். அதனால் கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு கோயிலில் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்டனர். மேலும் மோப்பனாய் நித்தி வரவழைக்கப்பட்டு கோயிலை சுற்றி பல கிலோமீட்டருக்கு சல்லடை போட்டு தேடினர். அதில் கிடைத்த தகவல்களை சேகரித்துக் கொண்ட போலீசார் சம்பவத்தன்று ஊருக்குள் வந்து சென்ற வெளியாட்கள் யார் என்ற தகவலையும் விசாரித்து வருகின்றனர். அதில் அம்மன் சிலையை திருடியவர்கள் ஆந்திர மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் சிலை திருட்டுக்கு உள்ளூர் ஆட்கள் யாராவது திட்டம் போட்டு கொடுத்திருப்பார்களா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. அம்மன் சிலையை பறிகொடுத்த ஊர் மக்கள் கடும் சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே சிலை திருட்டின் பின்னணி குறித்து வெளிச்சத்திற்கு வரும். அவர்களால் வேறு எங்காவது சிலைகள் திருடப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தெரிய வரும்.